கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில மாதம் 8/10/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில் யாத்திரை செல்வதற்கும் உபநயனம் செய்வதற்கும் விவாகம் தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சாந்தி செய்தல், புஷ்டி தரும் காரியங்கள் செய்தல் ஆகியவைகளை செய்யலாம். இந்த பஞ்சமி திதியில் செய்யப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் வெகுகாலம் நிலைத்திருக்கும். வெகுகாலம் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று செய்தீர்களால் இன்று நன்மை பயக்கும் நாளாகவே அமையும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் புதிய கடன்களை தீர்ப்பதற்கு, கடன் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா கடனை தீர்ப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று வாஸ்து சாந்தி செய்வதற்கும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. இன்று விவசாயத்துக்கு தேவையான நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கான காரியங்களை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்று மேசராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த மேசராசி நேயர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது மிகவும் நல்லது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் பரணி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி to 9 மணி, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி to 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி to 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய வாரசோலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரையிலும், பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும், இரவு 10 மணி முதல் 12 மணி வரையிலும் சுப ஹோரை நல்ல நேரங்களாக கருதப்படுகிறது. இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் ஏதாவது ஆப்ரேஷன் செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது விவசாய கருவிகளை சீர்திருத்துவதற்கும் புதிய கருவிகளை வாங்குவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்கள், கொடுக்கல் வாங்கல்கள் ஆகியவைகளை செய்தீர்களானால் இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் உங்களுக்கு நன்மை பயக்கும் நேரமாக அமைகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு இன்று மேசராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. நீண்ட நாட்களாக ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் இன்று மிகவும் விஸ்வரூபம் எடுத்து உச்சக்கட்டத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே இன்று நிலம் சார்ந்து சில சிறு பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஏதாவது ஒரு கடனை ஏதாவது கேட்டீர்களானால் கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆகவே இன்றைக்கி நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. எந்த காரியங்களை செய்தாலும் தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு உடல்நிலை சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்து சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த மேசராசி நேயர்கள் இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால்
புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை அனைத்தும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான தடை தாமதங்கள் இருப்பதாகவே தோன்றுகிறது. பணம் ஏதாவது கேட்டிருப்பீங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்று கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதால் இன்று சுபகாரியங்கள் அனைத்தையும் பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வீண் விரய செலவாகவே அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வண்டி வாகனம் மூலம் சிறு சிறு உபதைகளும் சிறு செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது வண்டி வாகனத்தின் மூலம் சிறு சிறு உபதைகளும் தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு திடீர் பயணத்தை மேற்கொண்டீர்களானால் அதன் மூலம் இன்று வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்கள் அனைத்தும் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் அனைத்தும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விளையாட்டுத் துறையில் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் இன்று ஏதாவது உடல் உபதைகள் மூலம் சிறு சிறு காயங்கள் வருவதாக தோன்றினால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. ஆகவே இன்று இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிர்பார்த்த சாதகமான பலன்கள் கிடைப்பது தடை தாமதங்களாகவே அமைகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலர் கடன் பிரச்சனைகளால் சிறு சிறு தொந்தரவுகளும் உபதைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை தீர்ப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு பூரண குணம் அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு சிறு சிறு வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது முதலீடுகள் மூலம் நீண்ட நாட்களாக வருமானம் வராதவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குழந்தைகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது நீண்ட நாட்களாக பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் இன்று தீர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே ரிஷபராசி நேயர்கள் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிலருக்கு தொழில் சார்ந்து சில வீண் விரய செலவுகளும் வீண் அலைச்சல்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மேலும் இன்று தேவையில்லாத பிறருடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது ஒரு சில தேவையில்லாத அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டீர்கள், அதன் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வராமல் பாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் தேவையில்லாத நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாட்களாக ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முன்பின் அறிமுகமில்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதன் மூலம் உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. தெரியாத இடங்களுக்கு தெரியாத மனிதர்களிடமும் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதையும் மீறி சென்றால் செய்யாத செயல்களுக்கு பலியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வருந்தால் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. புதிய இடத்தில் வேலை வாய்ப்புகள் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இன்று குழந்தைகள் உயர்கல்வி சார்ந்து படிக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் இன்று வெற்றியில் சிறந்து இன்று படிப்பில் வெற்றி பெற்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று சில காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகளை தாண்டி இன்று வரன்கள் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று அரசு சார்பாக நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. அரசு சார்ந்து செட்டில்மெண்ட் அனைத்தும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மனதில் விரும்பிய எந்த காரியங்களும் துணிந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. குலதெய்வம் சார்ந்து நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் இன்று நிறைவேற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் வழிபாடுகள் முன்னோர்களுக்கான செய்யும் வழிபாடுகள் மூலம் இன்று உங்களுக்கு மனதில் இனிமையான ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்று நிலம் சார்ந்து சிறு சிறு கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஏதாவது வீடு நிலம் சார்ந்து ஏதாவது வீடு கட்டுவதற்கும் வீடு மராமத்து வேலை செய்வதற்கும் ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்து ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. தாயாரின் மூலம் சிலருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு சில பொருட்களை துளைத்துவிட்டு அதை சார்ந்து நீங்கள் ஏதாவது துளைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே எந்த பொருளையும் கொஞ்சம் கவனத்துடன் வைத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்து இன்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு ஏதாவது வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. தேவையில்லாத வம்பு வழக்குகளை வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பலியாகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் நண்பர்களை ஒதுக்கிவிட்டு செல்வது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது தொழிற்சாலையில் வேலை செய்யும் இயந்திரங்களை இயக்கி வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சிலருக்கு இனம் புரியாத மனக்கவலைகள் வேலைகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மீதி 50% காரியங்கள் மிகவும் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று புதிய சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்தீர்களானால் அதன் மூலம் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல்ஸில் முதலீடு செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு கடன் கொடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக அமைகிறது. சிலர் கடன் கொடுத்தீர்களானால் தேவையான தக்க டாக்குமெண்ட் மூலம் கடன் கொடுங்க. சட்டப்பூர்வமாக ஏதாவது எழுதி வாங்கிட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்னைக்கு யாரிடமும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. கொடுக்கலாம் வாங்கலாம் என்று பார்த்தீர்களால் எது செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் யாத்திரைக்காரர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று வீண் விரைய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது.
முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணத்துக்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று தக்க வரன்கள் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது செய்யும் காரியங்கள் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலம் சிறு திடீர் வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குழந்தைகளுக்கான நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் கொஞ்சம் சிறு சிறு வீண் விரைய செலவாகவே அமையும். ஆகவே முடிந்தளவு ஏதாவது பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழில்துறையில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் கொஞ்சம் உத்வேகத்துடனும் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக கொஞ்சம் உடல் உபதைகள் மூலம் கொஞ்சம் சோர்வாக இருந்தவர்கள் இன்று சுறுசுறுப்புடன் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு குழந்தைகள் சார்ந்து ஏதாவது அமௌண்ட் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் பணியாற்றும் குழந்தைகள் மூலம் இன்று பெற்றோர்களுக்கு பணம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அவர்கள் மூலம் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. திடீர் நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய நபர்கள் மூலம் இன்று உங்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. பாதியில் நின்ற ஏதாவது வீட்டில் ஏதாவது மராமத்து வேலை ஏதாவது வீடு பாதியில் நின்று போச்சுன்னா அந்த பேங்கில் லோன் கேட்டு மீண்டும் அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கும் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலர் கடன் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீர்கள்னா லீகலாக ஏதாவது எழுதி வாங்கிட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று கால்நடை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அதன் மூலம் சிறு லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாயத்தின் மூலம் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். சுபகாரியம் சார்ந்து ஏதாவது நகைகள் புடவைகள் வாங்குவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. வியாபார ரீதியாக இன்று ஏதாவது புதிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஆன்மீக தலங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைகிறது. ஆகவே இன்னைக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்களை செய்தீர்களானால் தேவையில்லாத கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களிடமும் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது ஜாமீன் கொடுத்தீர்களானால் அந்த ஜாமீன் மூலம் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு யாருக்கும் ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது வாய்மொழி அக்ரிமெண்ட் போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் நீங்கள் கொடுத்தாலும் தப்பு வாங்கினாலும் தப்பு. ஆகவே கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் நிதானத்துடன் கையாள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு கைக்கலப்புகளும் சிறு தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியும் முடிவதால் முடிந்தளவு திருமணம் சார்ந்து நீங்கள் சுபகாரியம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்று ஏதாவது பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது புதுமனை புகுவிழா ஆகியவைகளை இன்று ஏதாவது கிரக பிரவேசம் சார்ந்து ஏதாவது நீங்கள் செய்யும் சுபகாரியங்கள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதால் இன்று ஒரு நாள் மட்டும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது.
இன்று நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இன்று ஏதாவது தாயாரின் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வீடு, வண்டி, வாகனங்கள் மூலம் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் இன்று விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஜவுளி தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று மூத்த சகோதரன் மூலம் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்றைக்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு அதற்கான ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சிலருக்கு நீண்ட நாட்களாக இன்ற காரிய தடைகள் விலகி இன்று காரியம் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து ஏதாவது வரன் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்க மாதிரி ஏதாவது பிளான் இருந்தால் இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இரவு நேர வாகனங்களை இயக்குவது கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதிவேகமாக வாகனங்களை இயக்குதல் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்களை அனைத்தும் இன்று தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த சுபகாரியத்தின் மூலம் சிறு சிறு விரயங்களும் வீண் விரய செலவுகளும் வருவதால் கொஞ்சம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு ஏதாவது கோபத்தை தணிப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கோபத்தினால் சிறு சிறு காரிய இழப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது கோபத்தின் மூலம் ஏதாவது புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று தொழில் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகியுள்ளது. இன்று அரசு சார்ந்து ஏதாவது திடீர் வேலை வாய்ப்புகளும் புதிய டெண்டர்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகியுள்ளது. ஏதாவது சிலருக்கு அரசு சார்ந்து ஏதாவது புதிய இடத்தில் அதாவது டெபுடேஷன் வேலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று துணிந்து செய்வதன் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வியாபாரத்தில் பல மடங்கு லாபங்கள் வந்து உங்களை திக்குமுக்காட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. கூட்டுத் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று திடீரென்று நல்ல இடத்தில் உங்களுக்கு சாதகமான இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் முற்காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகளால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. வீடு வாங்குவதற்கும் வீடு நிலம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு நோயிலிருந்து குணமாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று உடல்நிலை சார்ந்த ஏதாவது சிறு சிறு
உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஆகவே நீங்கள் செய்யும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து விண்ணப்பித்த பாஸ்போர்ட் விசா கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களும் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதையும் மீறி சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு இன்று பலியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் கொஞ்சம் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான அந்யோன்யம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முன்னோர்களின் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் ஏதாவது உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஒரு 50% நன்மை பயக்கும் நாளாகவும் ஒரு 50% தீமை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்றைக்கி எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான பலன்களை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்கள் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். அந்த செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றியில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைந்து மிகவும் ஒரு கோலாகலமாக திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். அரசு ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள், அரசு சார்ந்து ஏதாவது செட்டில்மெண்ட்டுகள், ஏதாவது போனஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று அனைத்தும் எந்த காரியங்களை செய்தாலும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் விரும்பிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி நடையோடு செய்தீர்களானால் இன்று மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் உங்கள் முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது வெளியூரில் இருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகிறது. தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வியாபாரத்தில் இன்று போடும் முதலீடுகள் அனைத்தும் பல மடங்காகி இன்று லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு சார்ந்த வேலை செய்வர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது நல்லது. மேல் அதிகாரிகளுக்கு மூலம் சிறு சிறு வீண் உபதைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஒர்க்லோடு மிகவும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானமாக செய்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வண்டி வாகனம் மூலம் சிறு சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மீதி 50% காரியங்கள் சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தந்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இந்த வீண் விரய செலவுகள் சுப விரய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் உள்ளது. முடிந்தளவு கையில் எதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தீர்களானால் இன்று
வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலங்கள் சார்ந்து ஏதாவது நிலத்தின் மூலம் ஏதாவது முதலீடு செய்தீர்களானால் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று எந்த நிலத்தின் அதாவது அசையா சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்தீர்களானால் இன்று பிற்காலத்தில் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது கடன் கொடுப்பதற்கு உகந்த நாளாக இருப்பதால் முடிந்தளவு யாருக்காவது கடன் கொடுத்தீர்களானால் லீகலாக ஒப்பீனியன் வாங்கிட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக உள்ளது. இன்று ஏதாவது உங்களால் முடிந்தளவு ஒரு கருணை இல்லங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அதாவது நீங்கள் எதுக்கு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு கோயில் குளத்தில் போய் ஏதாவது உங்களால் முடிந்தளவு உண்டியில் ஒரு 10 பைசா போட்டால் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதன் மூலம் வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நண்பர்களுக்காக ஏதாவது சில டிஃபன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதன் மூலம் வீண் விரைய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். முதல் திருமணம் ஆகி சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவும் சாதகமான ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது பாதையில் நின்று போன மராமத்து வேலைகள் ஏதாவது வீட்டு வேலைகள் பாதையில் நின்று போச்சுன்னா கண்டிப்பாக அது மீண்டும் நீங்கள் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். புதிய வீடு கட்டுவதற்கும் புதிய நிலங்களை பார்ப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது நிலம் கிரைய செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. யாருக்காவது இன்று கடன் கொடுத்தீர்களானால் கடன் லீகலாக கொடுங்க. லீகலாக கொடுக்காட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் மூலம் ஏதாவது உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து தேவையான அனைத்து பொருள்களும் இன்று வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வீட்டிற்கு தேவையான எல்லா பொருள்களையும் இன்று வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வீட்டில் மிகவும் குடும்பத்தாருடன் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்களை செய்தீர்களானால் அதனால் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளும் தேவையில்லாத மனசஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது தவிர்ப்பது மிகவும் நல்லது. உறவினர்கள் மூலம் ஏதாவது சிறு சிறு உபதைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்னைக்கு யாரிடமும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது, கொஞ்சம் கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் என்று உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு யாருக்கும் வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா அதன் மூலம் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்தாலும் தப்பு, வாங்கினாலும் தப்பு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களால் திருப்பி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதால் இன்று முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்கள் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வைப்பதாக இருப்பதால் மிகவும் முடிந்தளவு இந்த வீண் விரைய செலவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே புதிய வண்டி வாங்குவதற்கும் புதிய திருமணம் சார்ந்து புதிய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. யாராவது எண்ணெய் தேய்த்து குளிப்பீர்களானால் அதன் மூலம் சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது, ஆயில் பார்த்து செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழில் திடீரென்று வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முதலீடு செய்வதற்கு ஏதாவது கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு ஏதாவது
யாருக்காவது கடன் வாங்குவதாக இருந்தால் நீங்கள் பார்ட்னரோட சேர்ந்து கடன் வாங்க. தனியாக போய் வாங்கினீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா சில பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வராமல் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளின் பேரிலேயே ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் கேட்டால் மட்டுமே இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இல்லைனா நீங்கள் கேட்ட இடத்துல கண்டிப்பாக இன்று மறந்துடுவாங்க. ஆகவே நீங்கள் யாருக்காவது கடன் ஏதாவது உங்களுக்கு வியாபாரம் சார்ந்து ஏதாவது கலெக்ஷன் ஆக வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை ஞாபகப்படுத்தினா தான் கடன் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வண்டியில் போனால் கூட வேணும்னே இடிச்சிட்டு சாரின்னு கூட சொல்லாமல் உங்கள் மேலே தான் தப்பு திட்டிட்டு போவாங்க. ஆகவே முடிந்தளவு வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை. புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது நிறைவேற வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று தடை தாமதங்களாக இருப்பதால் இன்று நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் பார்த்து ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலம் கொஞ்சம் வியாபாரம் படியாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் போய் பேசினீங்கன்னா கண்டிப்பாக இன்று வியாபாரம் படிவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து ஏதாவது மீடியேட்டர் வேலை செய்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது வண்டியில் முடிதளவு பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதால் முடிதளவு இன்று வண்டி வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று பயணங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாக இருப்பதால் மேலும் இன்று கொஞ்சம் வண்டிகள் அதிக வேகமாக இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்களை அனைத்தும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விவசாயம் செய்யும் விவசாயிகள் ஆயுதங்களை பிரயோகிக்கும் போது விவசாயம் சார்ந்த ஆயுதங்களை பிரயோகிக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த ஆயுதங்கள் மூலம் சிறு சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதால் இந்த போராடும் நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. யாரிடமும் கொஞ்சம் கோபமாக பேசுவதை கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கடும் சொற்களை பேசினீர்களால் அதன் மூலம் சில காரியங்கள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மூத்த அதிகாரிகள் மூலம் இன்று ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒர்க் லோடு அதாவது மிகவும் வேலை பளு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வாடகை வீடு தருபவர்களுக்கு இன்று வாடகை வீடை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது பேங்கில் ஏதாவது லோன் கட்டுறீங்கன்னா வீடு கட்டுவதற்கும் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக ஒரு நிலம் ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலம் நிலம் படியாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு அந்த நிலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆரோக்கியம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் இன்று தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு கையில் இருக்கும் அமௌண்ட்டை இன்னைக்கு கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது.
கூட்டுத் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இருந்தாலும் சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சில பொருள்களை இன்று நீங்கள் தொலைத்துவிட்டு எங்கே வச்சுன்னு தெரியாமலே நீங்கள் ஒரு தொலைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முக்கியமான பொருள்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று அதை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே இன்று தொலைந்து போகிற பொருளை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இல்லை. ஆகவே எந்த பொருளை நீங்கள் எங்கே எடுத்தாலும் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுட்டு ஞாபகமாக எடுங்க. ஏன்னா பொருள் தொலைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. விவசாயம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக லாபங்கள் இல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வீண் அலைச்சலும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்றைக்கு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு குறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து முடிந்தளவு இந்த வீண் விரைய செலவுகளை கொஞ்சம் நிதானத்துடன் கடைபிடிப்பது அவசியமாகிறது. சிலருக்கு அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் கொஞ்சம் நீங்கள் யாரிடையும் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. யார்கிட்டாவது போய் பேசினீங்கன்னா கண்டிப்பாக சில சலசலப்புகளும் அதனால் ஆரோக்கிய குறைபாடுகளும் அதனால் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏதாவது போனீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு நண்பர்களை கொஞ்சம் அவாய்ட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளும் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு நீங்கள் பழியாகும் நிலைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். கணவன் மனைவியிடம் ஒற்றுமையாக இருந்தாலும் கொஞ்சம் வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் ஏதாவது வழிபாடு செய்தீர்களானாலும் இன்று பரிகாரங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக இன்று அதை செய்தீர்களானால் அதன் மூலம் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய வேலை புதிய படிப்பு ஏதாவது புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏதாவது புதிய ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இசை பயிற்சியில் இருக்கும் இசை கலைஞர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மேடை நாடக கலைஞர்களுக்கு இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகளில் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு இன்று திருமணம் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று அதாவது அரசு சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய டெண்டர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு துறையில் நீண்ட நாட்களாக செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தீர்களால் இன்று உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் விரும்பிய எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது பதவி உயர்வு வந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு மாற்றம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலர் ஏதாவது டெம்பரவரியாக டெபுடேஷன் வேலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலர் ஏதாவது புனித வழிபாடுகள், அதாவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்து ஏதாவது தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று விவசாயம் சார்ந்து ஏதாவது சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீர்நிலைகளை விவசாயிகள் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு சில விரைய செலவுகள், விவசாயம் சார்ந்து சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதன் மூலம் இன்று உங்களுக்கு குறைந்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளே அதிகமாக உள்ளது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாக்குவாதங்கள் மூலம் சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் காத்திருக்கிறது. ஆகவே முடிந்தளவு நண்பர்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இயக்கணும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போதும் கொஞ்சம் தொழிற்சாலைகளில் மிஷினரிஸில் ஏதாவது வேலை செய்யும் தொழிலாளர்கள் கொஞ்சம் பணியில் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருக்கு மனதில் இனம் புரியாத சில கவலைகள் பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மித்திரத்தாரை, அதாவது இன்று உங்களுக்கு ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மீதி 50% காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கினவர்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையால் சில மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கடனை கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை மேற்கொண்டீர்களானால் விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் ஏதாவது சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சுப விரய செலவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்னைக்கு நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது அன்னதானங்கள் திருப்பணிக்காக ஏதாவது டொனேஷன் கொடுத்தீர்களானால் சில வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது உங்களால் முடிந்த அளவு இந்த கருணை இல்லங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. யாத்திரைக்காரர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்தீர்களானாலும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே அமையும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். குழந்தைகள் மூலம் இன்று நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இன்று சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று உறவினர்கள் என்று உங்களுக்கு நீங்கள் கம்மன் இருந்தால் கூட இன்று உங்களுக்கு உறவினர்களை உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் வீடு சார்ந்து ஏதாவது முயற்சி செய்வதற்கு அதற்கான இன்று நற்பலன்கள் சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இந்த மீனராசி நேயர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வளைகாப்பு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது.
புதிய வீடு கட்டுவதற்கும் முயற்சி செய்வதற்கும் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது நிலம் கிரயம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நிலம் சார்ந்தும் ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. பாதியில் நின்று போன மராமத்து வேலைகள் செய்வதற்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீர்களானால் கடன் லீகலாக ஒப்பீனியன் வாங்கிட்டு கடன் கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்று பண்ணை தொழில் செய்யும் விவசாயிகளுக்கும் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இன்று வாங்கி மகிழ்வீர்கள். அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு வரணமைத்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று புடவைகள் நகைகள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. தொழில் சார்ந்து வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளும் இன்று அதன் மூலம் ஏதாவது பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் அதன் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதன் மூலம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. யாருக்கிட்டாவது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் கண்டிப்பாக பணம் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. ஆகவே கொடுக்கல் வாங்கலை மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது வாய்மொழி ஜாமீனும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு உங்களுடைய வாக்கை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே இன்னைக்கு ஏதாவது வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை இல்லாமல் இருப்பதால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாக இருப்பதால் கண்டிப்பாக இன்று திருமணம் சார்ந்து சுபகாரியம் சார்ந்து பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில காரியங்கள் மட்டுமே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக உள்ளது. மீதி காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு பாதகமான பலன்கள் தருவதாக இருப்பதால் முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை நிதானமாக யோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.